வெக்கமா சுதாரிச்ச எல்லாம் மாப்பிள்ளரு போர்வை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சுதாரிக்காம அவசரத்துல சுதிய போட்டாங்கன்னு அப்படின்னு வாங்கடி போவான் அப்படின்னு சொன்ன ஆளுக்கு பூரா இப்ப காய்கிறாங்க, எலி புழுக்க காய்கிற மாதிரி. ஆம்பளையா கூட பிறக்கலாம், பொம்பளையாவும் பிறக்கலாம். இந்த உலகத்துல ஆம்பளையாவும் பிறக்கலாம், பொம்பளையாவும் பிறக்கலாம். ஆனா பொம்பளையா பிறந்து வாழ்றது இந்த உலகத்துல பெரிய கொடுமை, முரட்டு கொடுமை. ஏன் அப்படி சொல்ற? பொம்பளையா பிறந்தாவே உள்பாவடை, வெளிப்பாவடை, உள் சட்டை, வெளிச்சட்டை, ஆமா எல்லா இளவு மயிரும் போட வேண்டியதான். ஆம்பளையா பிறந்தா எந்த கரைச்சலும் இல்ல. 4 மூலத்துல வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம ஆட்டுக்கு தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை அப்படி தெரிஞ்சுக்கலாம். பெண்ணா பிறக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஏன் எப்படி சொல்ற? பொம்பளையா பிறந்தாவே 18-20 வயசு ஆனவன பொண்ணு வாக்க வர்றாங்க. சரி. ஆனா 12-13 வயசு ஆனவன நம்மளாம் வயசுக்கு வந்துடும். 12-13 வயசு ஆனவனதான் வயசுக்கு வரணும். அதுலயும் இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைய பூரா பிராயில இருக்கக்கூடிய நல்லா தின்னுபுட்டு 9-10 வயசுலயே புதக்குன்னு வயசுக்கு வந்துருதுங்க. அது என்ன புதக்கு வயசுக்கு வரும்போது சாரி அத்தை, அது என்ன புதக்கு இவன் வேற சீனையே மாத்திக்கிறான்டாவே. மாமா இருக்கட்டு. 18-20 வயசானவனு நல்லவங்க மாதிரியே பொண்ணு வாக்க வர்றாங்க. தண்ணி அடிக்க மாட்டேன், பீடி சொல்லிட்டு குடிக்க மாட்டேன், எந்த கெட்ட பழக்கம் இல்ல. வெள்ளாள வயல்ல வந்து கெட்டு பாருங்க, என்னைய தவிர எவனும் யோக்கியம் இல்ல அப்படின்னு பொய்யா புளிக்கு தள்ளுறாங்க. புளிக்கு தள்ளிவிட்டு அம்மாவை அப்பாவை ஏமாத்திக்கிற கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா இருந்தா நல்ல வாழ்க்கை அமையும். சிலவங்க தண்ணிய குடிக்காரங்க அமைஞ்சாங்கன்னா தண்ணிய போட்டு குத்துறாங்க, குத்துறதே குத்துவாங்க. 3 சென்ட் இடமா வாங்கி வச்சு குத்துவாங்க. தண்ணி அடிக்கணும்னு கூட கல்யாணம் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கஞ்சா குடிக்கணும்னு கூட கல்யாணம் பண்ணலாம், அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை.
எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணலாமா அம்மா, ஆனா ஒருத்தனை மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த கணேசு பயில போடுறாங்க பாரு, அவங்கள மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. எப்போ புயலைய போட்டு வாயும் கொப்பளிக்கிறாங்கல்ல, ஒரு பயிரும் கொப்பளிக்கிறாங்கல்ல. ராத்திரி பொண்டாட்டி பக்கத்துல படுத்து வாயில முத்தம் கொடுக்க வர்றாங்க, பொண்ணாத்தமா நடந்துறாங்க. எப்படித்தான் அந்த பொம்பளைய சகிச்சு வாழ்றீங்களோ அந்த ஆண்டவனுக்கு தேர்ந்து. நம் பொம்பளைன்னு நீங்க பூரா வாய பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாடகத்துக்காண்டி நான் பொம்பளை வேஷம் போடப்பட்ட பாடு எனக்கு தப்பா கிழிஞ்சு சாணி தள்ளி ரொம்ப சிரமமா இருக்கப்பா. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகத்துக்கு போயிருந்தேன். ஊரே தண்ணி, மழையும் பெயல மயிரும் பெயல, பூரா டாஸ்மார்க்ல கோட்டை குடிச்சுட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்துப்பா. அவ்வளோ எனக்கு இந்த ரகசியம் தெரியல. இன்னைக்கு மாதிரியே அந்த ஊர்லயும் கீர்த்து கொட்டை கலையரங்கமா இருந்தாலும் தப்பிச்சிருப்பேன். கீர்த்து கொட்டை நான் பப்புன் வேஷம் போட்டு முன்ன வரும்போது முத வருவேன்ல, அப்ப வரும்போது இந்த மூலையில இருந்து 2 பேரும் குறுகுறுன்னு பார்த்தேன். அப்பவே எனக்கு அடிவேறு கலக்கிருச்சு. ஒரு மாதிரியா பாக்குறாங்களே, ஜனிய முடிச்சவங்க இன்னைக்கு என்னமோ பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி பண்ணிவிட்டாங்க மாமா. பப்புன் டான்ஸ் முடிச்சுட்டு உள்ள போய் பொம்பளை வேஷம் போடுறதுக்காண்டி இந்த பாவாடை எடுத்து கட்டி, இந்த சேலையை கட்டி, இந்த ஜாக்கெட்டை மாட்டி, இந்த மண்டல இருக்கு பாரு ஒட்டு மசுறு, இந்த மசுரை மாட்டிக்கிட்டு பாரு. இந்த முன்னாடி நின்று குறுகுறுன்னு பார்த்தாங்க பாரு 2 பேர். இவங்க 2 பேரும் கொட்டைக்கு பின்னாடி வந்திருப்பாங்க போல எனக்கு தெரியும். மயிரை புடுங்குறாங்க, உட்கார்றான். அத்தான் போடா, அது என் குஞ்சோண்டா, குஞ்சு. தெரியும் நீ அதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்க. இந்த கொட்டைக்கு பின்னாடி வந்திருப்பாங்க எனக்கு தெரியல. வந்தவங்க வாசப்படி வழியா வந்து அண்ணே நல்லா இருக்கல, எந்த ஊர் போனியா அப்படின்னு கேட்க வேண்டியதானே. இவங்க கொட்டாய்க்கு பின்னாடி வந்து கிடு அப்படி ஓட்டையை போட்டு ஒளிஞ்சு வாக்குறாங்க. அண்ணைய பார்த்த முதேது இதுக்கு நேரம் பார்த்திருந்தாலும் காரி துப்பிட்டு போயிருப்பாங்க. நான் இந்த பொசிஷன்ல நின்று அவங்க பார்த்தவங்க இந்த பேக் பொசிஷன்ல பார்த்துருக்காங்க. இந்த குண்டிக்கு கீழே வசல் இருக்கா, ஒட்டு வசல், இந்த குஞ்சம் இருக்கா, ஜாக்கெட் எப்படி தச்சு போட்டிருக்கு, இதை பார்த்துக்கிட்டு அவங்க போட்ட போதைக்கு நல்ல நாட்டுக்கட்டையா இருக்கா, இவளை விட்டுறக்கூடாது, தூக்கிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிப்பாங்க. இவளை அவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க 2 பேரும் நண்பங்களாம். அவங்க முரட்டு போத 4 பேரும் என்னமோ குரூப் ஸ்டடிக்கு மொத்தமா வந்தது மாதிரி கொட்டாய்க்கு பின்னாடி நின்றுப்பாங்க. இவளை நான் அந்த ஜாக்கெட்டை மாட்டின உடனே எனக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு சுத்தி அப்படியே மூச்சு விட்டுற மாதிரி வந்த உடனே சரி கொட்டாய்க்கு பின்னாடி காத்தாட போய் நிப்பான் அப்படின்னு இப்படி வாசப்படியிலதான் காலை தூக்கி வச்சேன். 2 பேரும் காலை பிடிச்சேன், 2 பேரும் கைய பிடிச்சேன், தூக்கிட்டாங்க. சத்தம் போடலாம்னு நினைச்சேன், வாயில துணிய வச்சுட்டாங்க. பாப்பா துணிய தாயா வச்சாங்க, கொண்டுகிட்டு போறாங்க. 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போய் ஒரு பெரிய புளிய மர தூர், அந்த தூர்ல என்ன 4 பேரும் மல்லாக்க படுக்க போட்டு பார்த்தாங்க பாரு. ஓடி இருக்கேன் பாரு ஓட்டம், உங்க போட்ட எங்க போட்டோம். இவங்க போட்ட போதைக்கு ஆம்பளை பொம்பளை தெரியாம கொத்தி கொல்ல தெரிஞ்சாங்க. ஆனா ஒரு விஷயம் நம்ம அந்த 4 பேர்ல எனக்கு ஒருத்தனை ரொம்ப லைக் பண்ணி பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தன் மட்டும் வரும்போது 100 விளக்கணையோட வந்திருக்கேன். எதுக்கடி விளக்கண்ண? 2 பக்கம் பழக்கம் விளக்கண்ண.